பிரைஸ் லார்ட். யாக்கோபு 3:14 நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருமையையும் அகந்தையையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் இப்படியாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்த்தப்படுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபைகளிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், முதலாவது நாம் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எல்லா வேலைகளிலும் சபையில் செய்வோம். பாயை விரிக்கிறதுலேருந்து மடக்கிறதுலேருந்து சேர் விரிக்கிறது எடுக்கிறது, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சபையில் செய்வோம். ஆண்டவர் கொஞ்சம் கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கொஞ்சம் கிருபையை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, சில சபைகளில் சில ஊழியத்தை மறந்துடுதோம், ஆராதனைகளை மறந்துடுதோம், சபைகளில் இப்படிப்பட்ட சில கிரியைகளை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், காரியங்களை மறந்து விடுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு கிருபையை வச்சிருக்கிறாரு, நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு, நான் நன்மையை சுதந்திரித்திருக்கிறேன் என்று சொல்லி சில சமயங்களில் ஆண்டவரை மறக்க நேரிடுகிறது. இப்படிப்பட்ட பெருமையின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆகவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகி இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெருமை இருக்குது அப்படின்னா அந்த பெருமையை முற்றிலுமாக அகற்றி விடுங்க. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் இரக்கம் அளிக்கிறார். எப்போதும் அதே தாழ்மையோடு கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை சபைகளிலே தாழ்த்துகிறீர்களோ, தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை தாழ்த்துங்கள், பெருமை பாராட்டாதிருங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படிப்பட்ட செயல்களில் நம் கவனமாய் இருந்து தேவனுக்கு பிரியமாய் இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். God bless you.